காரியாபட்டி அருகே வடகரை பட்டாசு ஆலையின் வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் போர்மேன் மற்றும் சூப்பர்வைசரை போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே வடகரை கிராமத்தில் மதுரை ஜெயஹிந்த்புரத்தைச் சேர்ந்த ராஜச்சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான யுவராஜ் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் உள்ள 30ற்கும் மேற்பட்ட அறையில் 150ற்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலையில் இங்கு பட்டாசு ஆலை திறக்கப்பட்டு அங்கு வழக்கம் போல தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். அப்போது இந்த பட்டாசு ஆலையின் ஒரு அறையில் பட்டாசு தயாரிக்கும் மருந்து உரசியதால் திடீரென வெடித்தது. இந்த வெடி விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 3 பலத்த காயமடைந்த நிலையில் அவர்களை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த வெடி விபத்து தொடர்பாக பட்டாசு ஆலையின் போர்மேன் வீரசேகரன், மேற்பார்வையாளர் கனிமுருகன் ஆகிய 2 கைது செய்து ஆலை உரிமையாளரை தேடி வருகின்றனர். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் புதிய ஜெயங்கொண்டம் கோட்ட அலுவலகத்தை மின்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் புதிய ஜெயங்கொண்டம் கோட்ட அலுவலகத்தை தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி, மாநில சட்டத்திட்ட திருத்த குழு இணை செயலாளர் சுபாஷ் சந்திரசேகர், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அமைச்சர் சிவசங்கர், தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களின் பிரச்சினைகளை தீர்க்க ஏதுவாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய மின் கோட்டங்கள் பிரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டத்தில் இருந்த ஒரே ஒரு மின் கோட்டத்தை தற்போது 2ஆக பிரித்து ஜெயங்கொண்டம் மின் கோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ஏற்கனவே இந்த அரியலூர் ஒட்டுமொத்த மாவட்டமும் ஒரே கோட்டமாக இருந்ததில் இந்த பகுதி விவசாய மின் இணைப்புகள் கூடுதலாக இருக்கின்ற பகுதி. எனவே இவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அரியலூர் வரை சென்று வர வேண்டிய சூழல் இருந்ததை மாறி இருக்கிறது. 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் பயணம் செய்வது குறைந்து ஜெயங்கொண்டம் கிளையே தங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைப்படி தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களுக்கான பிரச்சனைகளை எளிதாக தீர்வு செய்வதற்கு இதுபோன்ற அங்கங்கே கோட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. முன்பு மின்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி இன்றைக்கு இந்த கோட்டம் பிரிக்கப்பட்டு திறப்புழா கண்டிருக்கிறது. சங்கராபுரம் அருகே கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய மனைவியை கணவர் அடியாட்களுடன் சென்று சரமாரி தாக்குதல் நடத்திய கும்பலை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள உலகளப்பாடி கிராமத்தில் வசித்து வருபவர் அப்துல் ரசாக். இவரது மகள் ராபியா என்பவர் மூங்கில் துறைப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த யாசின் என்பவரை கடந்த 2021ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் ராபியாவின் கணவர் யாசின் அடிக்கடி மது குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டு வந்ததால் ராபியா தனது தாய் வீட்டில் தங்கி திருவண்ணாமலையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். இந்நிலையில் ராபியா வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அடியாட்களுடன் வந்த கணவர் யாசின் ராபியாவை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் ராபியாவின் வீட்டுக்கு சென்று ரகளையில் ஈடுபட்டு தந்தை அப்துல் ரசாக் மற்றும் அவரது தாயை உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து அங்கு வந்த போலீசார் யாசின் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈஞ்சாம்பாக்கம் வீட்டில் படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருந்த 43 நாட்களேயான பெண் குழந்தையை கட்டப்பையில் போட்டு ஈசிஆர் பகுதியில் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சாம்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அருண் மனைவி பாரதி வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு ஒரே பிரசவத்தில் 2 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு அறையில் 2 பெண் குழந்தைகள் உறங்க வைத்துக் கொண்டிருந்த தாய் திடீரென ஒரு பெண் குழந்தை காணவில்லை என கூச்சலிட்டுள்ளார். பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் குழந்தையின் தாயிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஒரே பிரசவத்தில் 2 பெண் குழந்தை பிறந்ததில் காணாமல் போனதாக கூறப்படும் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பாரதி மனதளவில் பாதிக்கப்பட்டு இருந்ததாகவும் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த குழந்தையை கட்டப்பையில் போட்டு வீட்டின் அருகே உள்ள காலி மைதானத்தில் தூக்கி எறிந்து விட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து காலி இடத்தில் சென்று பார்த்த போலீசார் இறந்த நிலையில் கிடந்த குழந்தையை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குழந்தையின் இறப்பு குறித்து போலீசாருக்கு அதிகளவு சந்தேகம் இருப்பதால் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு பிறகாவது காப்பகத்தை அந்தந்த காவல் நிலையங்களை கொண்டு கண்காணிக்க வேண்டும் என சசிகலா வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் வி.கே. சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் தமிழகம்தான் லீடர் என ஸ்டாலின் கூறியதற்கு பதிலளித்த அவர், அம்மா இருந்தவரை தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மையாக இருந்தது என்றும் தற்போது ஸ்டாலின் சொல்வது விளம்பரத்துக்காக சொல்வது போல் உள்ளது என்று விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து எங்கெல்லாம் காப்பகம் உள்ளதோ அங்கு காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் வைத்து கண்காணிப்பது அவசியம் என்று வலியுறுத்தி பேசினார். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த அரசாங்கத்துக்கு எங்கெங்க காப்பகம் இருக்கோ அந்த காப்பகம் எந்த கண்ட்ரோல்ல வருது, போலீஸ் ஸ்டேஷனுடைய டூரிஸ்ட் எங்க வருது, அவங்களுடைய கண்காணிப்பு அவசியம் தேவை அப்படிங்கிறது இது வழியானாலும் இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். அதனால அந்த 5 வயசு குழந்தைய 13 வயசு குழந்தைய பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கு. யார் செஞ்சிருக்கா? அங்க உள்ள காவலாளிய. அந்த காவலாளி செய்யறதுக்கு அம்மா அரசாங்கம்னா துணிச்சல் வருமா? வராது. ஆனா இப்ப இருக்கிறது திமுக அரசாங்கம். அதனால தடி எடுத்தவங்கெல்லாம் தண்டக்காரர்கள் அப்படின்னு ஆயிருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்ற ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று உறுதியேற்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளபக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் குழந்தைகளின் அறிவை வளர்த்து அவர்களின் திறமைகளை மேம்படுத்தி நல்ல குடிமக்களாக உருவாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் என்றும், குழந்தைகளே நம் நாட்டின் செல்வம், கல்வியே குழந்தைகளுக்கு நிரந்தர செல்வம், குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவோம், குழந்தை தொழிலாளர் முறையை அகற்றிடுவோம் என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி இல்லாமல் தமிழகத்திற்கு ரூபாய் 10 லட்சம் கோடி மத்திய அரசு கொடுத்துள்ளதாக தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெரிவித்த அவர், தமிழகத்திற்கு பாக்கி இல்லாமல் மத்திய அரசு நிதி வழங்கியுள்ளதாகவும், ஜிஎஸ்டி இல்லாமல் தமிழகத்திற்கு ரூபாய் 10 லட்சம் கோடி மத்திய அரசு கொடுத்துள்ளது என்றும் கூறினார். மேலும் சிவகிரி இரட்டை கொலை, விடுதியில் பள்ளி மாணவி வன்கொடுமை என நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், 2026 தேர்தலில் வென்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிதான் அமையும் என்றும், 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் பேசினார். திரு டேவிட் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான பதில். நேற்று முன்தினம் கூட ஒரு ஹாஸ்டல் ஒரு சின்ன பொண்ணு 2 முட்டையும் ஒடிச்சு பாலியல் பலாத்காரம் பண்ண. அப்ப அது குற்றம் இல்லையா? சிவகிரியில நடந்த இரட்டை கொலை, வயசான அம்மா அப்பா, அப்புறம் திருப்பூர்ல, அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல, அங்க பக்கத்துல அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா, கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்தியவர் தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்க. 3 கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? அதுக்கப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அது உண்மையான குற்றவாளியான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அந்த குற்றவாளி என்ன சொல்றான்னா, நான் ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். சிவகிரியில் நடந்த சம்பவத்துக்கு அந்த குற்றவாளி ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ அந்த 19 கொலை யாரெல்லாம் பண்ணாங்க? உண்மையிலே குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாங்களா? நிரபராதிகளை பிடிச்சி அவங்க போட்டிருக்காங்களா? இல்லை இந்த உண்மையிலே இவன் சொல்றான்னா, இல்லது திரு டேவிட்சன் அவர்கள் குற்றமே இல்லைன்னு சொல்றாங்களே, அப்போ அவரு என்ன சொல்றதுன்னு தெரியல. கொரோனா குறித்தான அச்சம் தேவையில்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்கத்தில் சிக்கலுள்ள கர்ப்பங்களுக்கான சிகிச்சை வழிகாட்டுதல்கள் பயிற்சி கருத்தரங்கத்தின் தொடக்க விழாவில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். மேலும் அது குறித்தான கையேடுகளையும் வெளியிட்ட அமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், தமிழகத்தில் பிரசவத்தின் போது தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு 97% என்ற அளவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளது என்றும், கொரோனா குறித்தான அச்சம் தேவையில்லை என்று அறிவுறுத்திய அவர், தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் கொரோனா பாதிப்பை கண்காணித்து வருவதாக கூறினார். கொரோனா உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு மாத காலமாகவே அது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 19 மாதிரிகள் புனேவில் இருக்கிற அந்த வைராலஜி
டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பரிசோதனை செய்யப்பட்டது. ஒமிக்ரானின் ஒரு வகை என்று அது கண்டறியப்பட்டது. அந்த வகையிலான கொரோனா என்பது வீரியமற்றது, பெரிய அளவில் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இல்லை என்கின்ற வகையிலான உண்மைகள் தெரிய வந்து அது அறிவியல் பூர்வமாக தெரிய வந்திருக்கிற காரணத்தினால் நாம் இப்போது எல்லா இடங்களிலும், நேற்றைக்கு கூட நான் புதுக்கோட்டை, கரூர் போன்ற மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். தொடர்ந்து சென்னையிலும் கூட பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கொரோனா குறித்தான அந்த பயம், பதட்டம் பெரிய அளவில் கொள்ள வேண்டியதில்லை. அதிமுக அழைத்தால் வரும் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்வேன் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி, தொகுதி பங்கீடு உட்பட பல்வேறு தேர்தல் வியூகங்களை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் பாஜக கூட்டணியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெரிவித்த அவர், தமிழகத்தில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று கூறினார். மேலும் அதிமுக அழைத்தால் வரும் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்வேன் என்றும் 234 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்வேன் என்றும் கூறினார். அதனால நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணுங்கிற ஒரே இலக்கோட தான் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணிக்கிறோம். அதில் அதிமுக இன்னும் எந்த கட்சிகள்லாம் திமுகவை எதிராக போராடுறாங்களோ அவங்க எல்லாம் வரணும்னு சொல்லி நான் 7-8 மாசமா சொல்லிட்டு வரவங்க முன்னாடி. இப்ப அதிமுகவும் அது திரு அமித்ஷா அவர்கள் கட்சியில வந்திருக்கு. இன்னும் போக போக பல கட்சிகள் வரும். தேர்தல் நேரத்தில் உறுதியாக அமமுக பொதுச் செயலாளராகிய நான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு 234 தொகுதிக்கும் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில் நாங்க பிரச்சாரத்துக்கு அவசியம் சொல்வேன். சிவராஜ்குமாருக்கு நான் சித்தப்பா என்று நடிகர் கமல்ஹாசன் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. சினிமா துறையில் நடிகர் சிவராஜ்குமார் 40வது ஆண்டில் அடியெடுத்து வருகிறார். இதற்கு பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் கமல்ஹாசனும் சிவராஜ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் சிவராஜ்குமாருக்கு நான் சித்தப்பா மாதிரி, ராஜ்குமார் எனக்கு காட்டின அன்பு எதிர்பாராத அன்பு என்று மாபெரும் நட்சத்திரமாக உயர்ந்து சாதித்துக் கொண்டிருக்கிறார், இனியும் சாதிக்கவிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. எப்படி பார்த்தாலும் சிவனா எனக்கு மாதிரி, நான் அவரோட சித்தப்பா மாதிரி. இது சும்மா இன்னைக்கு வீடியோ எடுக்கிறாங்கிறதுக்காக நான் பேசுற பேச்சு இல்லை. இது 40-45 வருஷமா, மேபி 50 கூட இருக்கலாம். பட் ராஜ்குமார் அண்ணா அவருக்கு எனக்கு காட்டின அன்பு, நான் எதிர்பார்க்காத அன்பு. அதுக்கு காரணம் நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்டுடியோவில் பிறந்த குழந்தைகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.